அண்மை செய்தி. தென்னிந்திய நடிகர் சங்க நிர்வாகிகளின் பதவிக்காலத்தை மேலும் 3 ஆண்டுகள் நீட்டிக்க பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நடிகர் சங்க நிர்வாகிகளின் பதவிக்காலத்தை மேலும் 3 ஆண்டுகள் நீட்டிக்க பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பாலியல் புகார்கள் குறித்து ஊடகங்களில் பேச வேண்டாம் என நடிகர் சங்க விசாக கமிட்டி தலைவர் நடிகை ரோகிணி அறிவுறுத்தியிருக்கிறார். பாலியல் புகார்கள் குறித்து சங்கத்துக்கு தெரிவியுங்கள், விசாரிப்போம் என்றும் நடிகை ரோகிணி தெரிவித்திருக்கிறார். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தென்னிந்திய நடிகர் சங்க நிர்வாகிகளின் பதவிக்காலத்தை மேலும் 3 ஆண்டுகள் நீட்டிக்க பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நித்யானந்தன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். நித்யானந்தன், நடிகர் சங்க பொதுக்குழு கூட்டம் தற்போது நடைபெற்று வரும் நிலையில் அதில் என்னென்ன விவரங்கள் குறித்து பேசப்பட்டிருக்கிறது? விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க. தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய பொதுக்குழு கூட்டம் தென்னிந்திய நடிகர் சங்கத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய நாசர், அதே போன்று பொருளாளர் கார்த்திக், அதே போன்று பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய விஷால் தலைமையில் இந்த கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. காலை சரியாக 10 மணிக்கு துவங்கிய கூட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இதில் பல தீர்மானங்கள், இரங்கல் தீர்மானங்கள் உள்ளிட்டவையில் வாசிக்கப்பட்டு வந்தது. அதே போன்று தற்போது இருக்கக்கூடிய நிர்வாக குழு, அதாவது நாசர், விஷால், கார்த்திக் தலைமையிலான இருக்கக்கூடிய நிர்வாக குழுவிற்கு அடுத்த மாதம், அதாவது 2025ஆம் ஆண்டுடன் அவர்களுக்கான பதவிக்காலம் என்பது நிறைவடைகிறது. அதன் பிறகாக, அதாவது 20-3-2025 இவர்களுடைய அந்த நிர்வாகிகளுடைய பதவி காலம் நிறைவடைகிறது. அதற்கு பிறகாக 20-3-2025 பிறகாக அடுத்த 3 ஆண்டுகளுக்கு இவருடைய பதவி காலத்தை நீட்டிப்பதற்கான தீர்மானத்தை முன்மொழிந்து இந்த பொதுக்குழுவில் அதற்கான ஒப்புதல் என்பது பெறப்பட்டிருக்கிறது. அதற்காக தென்னிந்திய நடிகர் சங்கத்துடைய விதி 26 மற்றும் 27 திருத்தம் செய்திருக்கிறார்கள். ஆகவே அடுத்த 3 ஆண்டுக்கு தேர்தல் கிடையாது. நடிகர் சங்கத்துடைய கட்டிடம் கட்டி முடிக்கப்படுவதற்காக காரணத்தை சுட்டி காண்பித்து அடுத்த 3 ஆண்டுகளுக்கு இதே நிர்வாக குழு, அதாவது நாசர் தலைவராகவும் பொதுச் செயலாளராக விஷாலும் பொருளாளராக கார்த்தியும் இருப்பார்கள் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஒருமனதாக. மேலும் இதற்கான ஒரு சிறு எதிர்ப்புகளும் இருந்தது. ஒருமனதாக குரல் வாக்கெடுப்பு மூலம் இந்த தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது நடிகை ரோகிணி இந்த தென்னிந்திய திரைப்பட சங்கத்துடைய, நடிகர்களுடைய சங்கத்துடைய விசாக கமிட்டி, பெண்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய பாலியல் தொடர்பான விவகாரங்கள் உள்ளிட்டவைகளை விசாரிக்கக்கூடிய விசாக கமிட்டியுடைய தலைவராக இருக்கிறார். அதில் ரோகிணி மிக முக்கியமாக மேடையில் பேசும்பொழுது, எங்களிடம் எந்த விதமான புகார்களும் கொடுக்காமல் நேரடியாக ஊடகங்கள் முன்பாகவும் பத்திரிகை தொலைக்காட்சிகள் முன்பாக பேசுவது ஏற்புடையதல்ல என்று நடிகைகளுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டும் என்றால், பாலியல் பிரச்சனை இருந்தால் நேரடியாக சென்று அங்க இருக்கக்கூடிய விசாக கமிட்டி, அதாவது தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் இருக்கக்கூடிய விசாக கமிட்டியில் புகார் அளிக்கும் பட்சத்தில் நடவடிக்கை எடுக்க தயாராக இருக்கிறோம். ஆனால் அதை தவிர்த்து விட்டு ஊடகங்கள் முன்பு சென்று பேசுவது சரியல்ல, ஏற்புடையதல்ல என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் திரைத்துறையில் குறித்து தவறாக பேசுவது, இந்த திரைத்துறையை தவறாக எண்ணத்தை உருவாக்க வேண்டும் என்பது டிவிக்களிடம் சென்று பேசக்கூடாது, அதாவது ஊடகங்கள் முன்பு சென்று பேசக்கூடாது என்றும் விசாக கமிட்டி தலைவராக இருக்கக்கூடிய ரோகிணி அறிவுரை வழங்கியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஊடகங்கள் முன்பு பேசுவதற்கான எந்த வாய்ப்பும் அளிக்கக்கூடாது, அதாவது ஊடகங்களில் சென்று ஏன் பேசுகிறீர்கள் என்று சக நடிகைகளை கேள்வி எழுப்பியிருக்கிறார் ரோகிணி. அது மட்டுமல்லாமல் டிஆர்பிக்காக ஊடகங்கள் இந்த விவகாரத்தில் செயல்படுகிறார்கள் என்றும் ஊடகங்கள் மீதான ஒரு குற்றச்சாட்டையும் நடிகை ரோகிணி வைத்திருக்கிறார். அதன் பிறகாக தொடர்ந்து பேசிய நாசர், திரைத்துறையில் மட்டும் பெண்களுக்கு எதிரான பாலியல் பிரச்சனைகள் இல்லை, மருத்துவத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் இந்த பாலியல் பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் திரைத்துறையில் மட்டும் இருப்பது போல பேசக்கூடாது என்று நடிகர் நாசர் மேடையில் பேசியிருக்கிறார். பெண்களுக்கான உரிமைகளை நிலைநிறுத்துவதில் நடிகர் சங்கம் எப்பொழுதும் முனைப்பு காட்டும். ஆகவே அங்கு வந்து புகார் அளிக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மீட்டு என்ற விவகாரம் என்பது சமூக வலைதளங்களில் இருந்து 10 ஆண்டுகளுக்கு 15 ஆண்டுகளுக்கு முன்பாக பாலியல் வன்புணர்வுகளிலோ அல்லது பாலியல் சீண்டல்களிலோ பாலியல் பேச்சுக்களோ ஈடுபட்டிருந்தாலும் மீட்டு என்ற ஹேஷ்டேகை ட்ரெண்டிங் செய்யும் அளவிற்கு அவர்களுடைய பழைய புகார்களை பெண்கள் முன்வைப்பது என்பது வழக்கமாக இருந்து வந்தது. ஆகவே அந்த காலகட்டங்களில் எழுந்த திரைத்துறை சார்ந்த பிரச்சனைகளை தாங்கள் தீர்த்திருக்கிறோம், அந்த பிரச்சனைகள் தொடர்பாக தீர்வு கண்டிருக்கிறோம் என்று மிக முக்கியமாக நாசர் கூறியிருக்கிறார். ஆனால் யார் யாருக்கு பிரச்சனையை தீர்த்திருக்கிறோம் என்ற விவகாரத்தை தகவலை வெளியே நாங்கள் பகிரக்கூடாது, அது சட்டத்திற்கு உட்பட்டது என்றும் நாசர் தெரிவித்திருக்கிறார். மேலும் பெண்களுக்கு
பிரச்சனை இருக்கும் பட்சத்தில் உடனடியாக தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் புகார் அளிக்கலாம். அதற்காக விசாரணை கமிட்டியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்காக ரோகிணி இருக்கிறார், அவருடன் புகார் அளிக்கலாம் என்று தெரிவித்திருக்கிறார். ஆகவே ஒட்டுமொத்தமாக கூற வேண்டும் என்றால் இன்று நடைபெற்ற பொதுக்குழுவில் 3 விவகாரங்கள் முக்கியமான விவகாரங்கள். அதில் முதல் கட்டமாக 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தேர்தல் நடைபெற இருந்தது. அந்த தேர்தல் நடைபெறாது. அதற்கு பதிலாக 3 ஆண்டுகள் கூடுதலாக இதே நிர்வாக குழு நாசர், விஷால், கார்த்திக்கு கூடுதலாக 3 ஆண்டுகளுக்கு இந்த பொதுக்குழு என்பது ஒப்புதல் அளித்திருக்கிறது. இவர்களே நிர்வாகத்தை கவனிப்பார்கள். நடிகர் சங்கம் கட்டிடம் கட்டும் முறை என்று ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது முதல். இரண்டாவதாக பார்க்க வேண்டும் என்றால் இந்த பெண்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய பிரச்சனை, கேரளாவில் இருக்க பெரிய அளவில் எழுப்பட்ட பிரச்சனை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திரைத்துறையிலும் இருக்கிறது என்ற பல நடிகைகள் பேசியிருந்தார்கள். அவர்களுக்கு வார்னிங் கொடுக்கக்கூடிய அளவிற்கு விசாரணை கமிட்டியுடைய தலைவராக இருக்கக்கூடிய ரோகிணி டிவிக்கள் முன்பு, அதாவது ஊடகங்கள் செய்தித்தாள்களுக்கு முன்பு இந்த பிரச்சனையை கொண்டு செல்ல வேண்டாம், அதை திரைத்துறை முன்பு கொண்டு வர வேண்டும், திரைத்துறையில் இருக்கக்கூடிய விசாரணை கமிட்டிக்கு கொண்டு வர வேண்டும் என்று இரண்டாவது. மூன்றாவதாக மிக முக்கியமாக கூற வேண்டும் என்றால் இதற்கு எதிர்ப்புகள் ஒரு புறம் வலுத்தோண்டமாக இருக்கிறது. இதில் மூத்த நடிகர்களாக இருக்கக்கூடிய இயக்குனரும் பாக்கியராஜும் அவருக்கு உள்ளே அனுமதி கிடையாது என்று காலை முதலே அவர் வந்தால் உள்ளே அனுமதிக்காத அளவிற்கு ஒரு 3-4 பேரை வெளியே நிறுத்தி வைத்திருந்தார்கள். ஆகவே இது போன்ற ஒரு 18 நபர்களை உள்ளே அனுமதிக்க கூடாது, அவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று போடப்பட்டிருந்தது. ஆகவே இன்றைய விவகாரத்தில் இந்த 3 விவகாரம் தான் மிக முக்கியமான விவகாரங்கள். 3 ஆண்டு காலத்திற்கு இவர்களுடைய இந்த பதவிக்காலம் நீட்டிக்க செய்திருப்பதை நீதிமன்றத்திற்கு வழக்காக எதிர்த்தரப்பினர் கொண்டு செல்வதற்கும் காத்திருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடைபெறப் போகிறது தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் என்று. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி நித்யா.